हरिः ॐ वाचस्पतिं विश्वकर्मानमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टाहवनानि जोषते विश्वशम्भोरवसे साधुकर्मा भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः वायव्यग्श्वेतमालभेतभूतिकामो वायुर्वैक्षेपिष्टा देवता वायुमेव स्वेन भागधेजेनोपधावति स एवैनं भूतिं गमयति. வேதத்தின் சுவையிலே நாம் கருத்மானை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சுபர்ணோ வாயுவாகனஹா, வாயு போன்று மிகவும் சீக்கிரமான பலத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லது வாயுவையே வாகனமாக உடையவர் கருத்மான் என்று. இந்த வாயு தேவதையை பற்றி சொல்லும் பொழுது வேதத்திலே அர்த்தவாதமாக பலனை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வேத வாக்கியம் இரண்டாவது காண்டத்திலே வாயவ்யக் ஸ்வேதமாலபேத பூதிகாமஹா, வாயவ்யம் ஸ்வேதமாலபேத பூதிகாமஹா. பூதிகாமஹா என்றால் ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடியவன் என்று அர்த்தம். யாருக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமோ அவர்கள் வாயு தேவதையை குறித்து யாகத்தை செய்ய வேண்டும் என்று. வேதத்திலே பலவிதமான காமிய யாகங்கள், அதாவது தர்மத்திற்கு மாறாம இருக்கக்கூடியதான யாகங்கள் பல சொல்லி இருக்கின்றன. அவற்றிலே செல்வத்தை அடைய வேண்டி செய்யக்கூடிய யாகங்களிலே இந்த வாயவீய யாகம் என்று சொல்லக்கூடிய இந்த யாகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாயவீய யாகம் என்றால் வாயுவை தேவதையாக உடைய யாகம் என்று அர்த்தம். இந்த யாகத்திலே வாயுவே பிரதான தேவதையாக சொல்லப்படுகிறார். யாருக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமோ அவர்கள் வாயு தேவதையை குறித்து யாகம் செய்ய வேண்டும். ஐஸ்வர்யம் என்பது எதற்காக என்று கேட்டால், நாம் பகட்டோடும் எல்லா விதமான ஆடம்பரத்தோடும் இருப்பதற்காக இல்லை. எல்லோரும் தர்மத்தை செய்வதற்காக, யாகங்களை செய்வதற்காக, மேன்மேலும் நாம் நம்முடைய நல்ல விதமான வழியை அடைவதற்காக பூதியை ஐஸ்வர்யத்தை அடைய வேண்டும் என்று அர்த்தம். ஏன் வாயவீய யாகத்தை செய்ய வேண்டும், ஏன் மற்ற யாகங்களை செய்யலாமே என்று சொன்னால், மனுஷனுக்கு சாதாரணமாக ஆயுஷ் என்பது சதாயுர்வை புருஷா என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதை உடனே செய்ய வேண்டும். அதற்கு நேரமோ காலமோ பார்க்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். நன்றே செய்க, அதுவும் இன்றே செய்க என்பார். அதே போன்று ஐஸ்வர்யம் எதற்கு? நல்ல சத்கர்மாக்களை செய்வதற்காக நாம் வேண்டுவது ஐஸ்வர்யம். அப்பொழுது இவனுடைய குறுகிய காலமாக இவனது ஆயுள் இருந்தால் அதற்குள்ளே நம்மால் ஐஸ்வர்யத்தை அடைந்து தர்மம் தானம் செய்ய முடியுமோ, நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ? ஆகையால் சீக்கிரமாக ஐஸ்வர்யத்தை அடைய வேண்டி இந்த வாயவீய யாகம் சொல்லப்படுகிறது. ஏன் வாயவீய யாகம் என்று கேட்டால், வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா, எல்லா விதமான தேவதைகளை காட்டிலும் வாயு தேவதையானவர் மிகவும் அதிகமாக சீக்கிரமாக செல்லக்கூடியவர். இதைதான் சொல்லும் பொழுது மனோவேகா வாயுவேகா என்று சொல்லுவார்கள். மனதைக்கு நாம் உதாரணம் சொல்லும் பொழுது, மனம் எவ்வளவு சீக்கிரமாக போகிறது. நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நமது மனது வேறு எங்காவது இன்னொரு இடத்திலே, இங்கிருந்து நாம் சொல்லக்கூடியதான நேரத்தை கடந்து இருக்கக்கூடிய இடத்திலே மனதானது இருக்கின்றது. அப்பொழுது போகும்பொழுது மனோவேகா வாயுவேகா என்று சொல்லுகிறோம்.
அதே போன்று வாயுவானவர் எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட இடத்திலையும் செல்லக்கூடியவர், அதுவும் விரைந்து செல்லக்கூடியவர் என்பதனால் வாயவி யாகம் என்பது ஐஸ்வர்யத்தை சீக்கிரமாக அடையக்கூடியதான பலப்பிராப்தியை உடைய யாகமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட வாயுவையே வாகனமாக உடையதான இந்த கருத்மானானவர் ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமிஹி, தார்க்ஷ்யா அரிஷ்டநேமிஹி, வேதத்திலே பத்ரங்கரணேபிஹி என்று சொல்லக்கூடிய மந்திரத்திலே ஸ்வஸ்தியாக படிக்கப்பட்டிருக்கிற மந்திரம். ஸ்வஸ்தினஹா தார்க்ஷ்யா அரிஷ்டநேமிஹி, அரிஷ்டநேமியின் புதல்வனாக இருக்கக்கூடியதான தார்க்ஷன் என்ற கருடனானவன் எனக்கு மங்களங்களை அளிக்கட்டும். ஆக வாயுவை போன்றே கருடனும் மிகவும் பலப்பிராப்தியை கொடுக்கக்கூடியவராம். ஏனெனில் கஷ்யபர் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள்தான் தேவர்கள். தேவர்களுடைய குருவாக இருக்கக்கூடியவர் பிருகஸ்பதி. ஒருவருக்கு கல்யாணத்திலே தடைகள் ஏற்பட்டு இருந்ததனால் அவர்கள் குரு பார்வை வரும் பொழுது அவர்களுக்கு சீக்கிரமாக விவாகம் ஆகும் என்று ஜோதிஷ சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள். அதே போன்று கருடனுக்கு மிகவும் பலப்பிராப்தி உண்டு. நட்சத்திரங்களிலே பல நட்சத்திரங்கள் உண்டு. ஆனால் அவற்றிலே ஜோதிர் நட்சத்திரம் என்று சில, அவற்றிலே ஒன்றுதான் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு தேவதையாக இருக்கக்கூடியவரும் வாயுவே. வாயுர் நக்ஷத்திரம் அப்யேதி நிஷ்டியாம் திக்மஸ்ருங்கோ விஷபோரோருவானஹ சமீரஜன் புவனாமாதரிஷ்வா அபத்வேஷாகும் சினுததாமராதீஹி தன்னோ வாயுஸ்ததுனிஷ்ட்யா ஸ்ருணோது தன்னக்ஷத்திரம் பூரிதா அஸ்து மஹ்யம் தன்னோ தேவாசோ அனுஜானந்து காமம் யதாதரே மதுரிதானி விஸ்வா என்று நட்சத்திர வாக்கியத்திலே வாயுவை தேவதையாக உடையவர் சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுவாதி நட்சத்திரத்திலே உதித்தவர்கள் 3 பேர். ஒருவர் பகவானாக அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே நரசிங்கமதாய் நிருசிம்ஹாவதாரமாக சுவாதி நட்சத்திரத்திலே உதித்தவர் எம்பெருமான். அடுத்தது ஆச்சாரியனாக உதித்தவர் கருடன். எப்படி கருடன் ஆச்சாரியனாக ஆகின்றார் என்று கேட்டால், சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு திருவகீந்திரபுரத்திலே ஹயக்ரீவ மந்திரத்தை ஔஷதகிரியிலே உபதேசம் செய்கிறார். அப்பொழுது இன்றும் நாம் போய் காணலாம். அங்கே கருடன் ஆச்சாரிய ரூபேன எழுந்தருளி இருப்பார். எந்த இடத்திலும் இல்லாத ஒரே ஒரு சேவை கருத்மான் ஆனவர் ஆச்சாரியன் ஸ்தானத்திலே திருவகீந்திரபுரத்திலே ஔஷதகிரியிலே எழுந்தருளி இருப்பார். இன்னொன்று விசேஷம், அந்த ஊரிலே கருடனானவர் தீர்த்தவடி